தமிழகத்திற்கான மக்களவை தொகுதிகள் பறிபோய்விடும் என்று ஆட்சியில் இருந்து கொண்டு முதல்வர் மக்களை அச்சுறுத்துவதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாகவும் மொழிக் கொள்கை பற்றியும் அவர் அளித்த பேட்டியை பேச்சு பேட்டி கருத்து என்ற பகுதியில் பார்க்கலாம். பூதாகரப்படுத்துவாங்க, அச்சுறுத்துவாங்க, அதுக்கு பிறகு ஓட்டை அழிக்குவாங்க. இதுதான் மத்திய அரசுக்கு எதிராக அவங்க செய்யறது. அதனால இந்த 2 மொழி 3 மொழி இதை வந்து என்னுடைய புதிய தமிழகத்தினுடைய கருத்து என்னன்னா, எத்தனை மொழியை கற்க வேண்டும் என்பது, தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள். எந்த மாதிரி மொழியை கற்கணும் முடிவெடுக்க வேண்டியதும் குழந்தைகளும் மாணவர்களும் தான். எனவே இதுல வந்து திமுகவினுடைய கொள்கையை கொண்டு போய் ஏழை எளிய பிள்ளைகள் மட்டுமே அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. நான் ஒரே ஒரு கேள்வி அப்பீல் பண்றேன். இதை கண்டிப்பா நீங்க லைவா இருந்தா நல்லா இருக்கும். எல்லா அரசு பள்ளிகள், மாநகராட்சி, நகராட்சி பள்ளிகள், ஊராட்சி பள்ளிகள் ஏதாவது இருந்தா எல்லாம் எடுத்துங்க. திமுகவினுடைய அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பேர குழந்தைகள் இருக்கிறார்கள், அதே போல 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணியாக இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், அதே போல ஒன்றிய கவுன்சிலர்கள், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் இருக்கிறாங்க, கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர் இருக்கிறாங்க. இவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எத்தனை பேர் வெறும் தமிழ் மொழியை மட்டும் 2 மொழியை மட்டுமே கற்கிறார்கள் என்பதை வந்து புள்ளி விவரமா கொடுத்தாங்கன்னா அதுக்கு பிறகு பேசணும். அது கொடுப்பதற்கு தயாராக்குறாங்களா, வெளிப்படுத்துவாங்களா? அதைய திமுக தன்னுடைய பத்திரிகையில, தன்னுடைய முரசொலி பத்திரிகையில மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இருமொழிகள் தான் கற்கிறார்கள் என்று அவர் வெள்ளையீடு கொடுக்க தயாராகிறாரா? அதை விட்டு போட்டதுக்காக இன்னைக்கு பேசுறாங்க. இன்னைக்கு வந்து காலகட்டம், இன்னைக்கு வந்து பல மொழிகளையும் கற்றால்தான் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய எதிர்காலத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். இன்னைக்கு இந்தியை தாண்டி ஜெர்மன், அதே போல ஜப்பான் மொழி, ரஷ்ய மொழி என்று பல மொழிகளையும் கற்கக்கூடிய சூழல்ல இவர்கள் ஏதோ ஒரு வந்து 50 வருஷத்துக்கு மேல ஒரு கொள்கை எழுதி வச்சுட்டாங்க. அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது இந்த 2 மொழி கொள்கையை திமுக திணிக்கிறத விட்டுறணும். அவங்களுடைய போராட்டம் வெல்லாது, அவர்களுடைய போராட்டம் தோற்கும். அவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, போர் வந்து மொழி போர்னு. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? திமுக மொழி 2 மொழிக்குள்ள மொழி போர் துவைக்கி பார்க்க வேண்டியதுதானே, ஏன் அதுக்கு தயங்குறாங்க? அதுல என்ன தயக்கம் அவங்களுக்கு? அதனால அவங்களால வந்து இந்த மொழியை வந்து வச்சு பாலிடிக்ஸ் பண்ண முடியாது, அது அட்டர் ஃபெயில்யூர் ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் இன்னொன்னுக்கு இப்ப ஜம்ப் பண்றாங்க, வந்து உடனடியா தொகுதி போகுதுன்னு. ஏன் இந்த 40 எம்பிகள் என்ன பண்ணிட்டீங்க? ஒரு 5 எம்பி குறைஞ்சு போன என்ன ஆயிரும்? குறைய விடக்கூடாது என்பது வேறு பிரச்சனை. ஆனால் இவர்கள் தங்களுக்கு இருக்கிற சக்தியை வச்சு இன்னைக்கு என்ன பண்றாங்க? நாடாளுமன்றத்தில் தடுத்து நிறுத்தணும். ஏன் மக்களை தூண்டி விடுறீங்க? இன்னைக்கு இன்சைட் பண்றாங்க. ஒரு ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இந்த மாதிரி மக்களை பீதி கிளப்புறதே சட்டவிரோதமான. ஆனால் எந்த விதமான ஆதாரம் இல்லாம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதுபோல வந்து தொகுதி குறையுது அப்படின்னு பயத்தை உருவாக்குறது, அச்சத்தை உருவாக்குறது, இதே சட்டவிரோதமானது. ஆனால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை எல்லோரும் புறக்கணிக்க வேண்டும், அனைத்து அரசியல் கட்சிகளும் புறக்கணிக்க வேண்டும் என்பதும் என்னுடைய வேண்டுகோளாம்.